வாய்ப்பான் செய்ய போகிறோம். அதான் 1 கிலோ மாவுக்கு 200 கிராம் சீனி விரும்பினா கூட போடலாம். அதுவாக மிக்ஸ் பண்ணி விடுவோம். தண்ணியும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு தான் குழச்சிக்கிட்டு இருக்கிறோம். குழச்சி இப்படியே வச்சுட்டு நாங்கள் ஒரு 15 நிமிஷத்தால் பொரிச்செடுப்போம். நாங்கள் இப்படி ஊற்றினா தான் பொங்கி வரும். திருப்பி திருப்பி பிரட்டி நாங்கள் பொரிக்கணும். இதே போல் நாங்கள் எல்லாத்தையும் பொரிச்செடுப்போம். உருண்டைகளை துவச்செடுத்து அப்படியும் சாப்பிட்லாம். அதையும் உங்களுக்கு காட்டுறேன். இந்த இதுக்குள்ளே போட்டு வடிவம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் இதை எடுப்போம். வணக்கம் நண்பர்களே, இப்போ நாங்கள் வாய்ப்பான் செய்ய போகிறோம். அதாவது கோதுமை பணியாரம் போல் வாய்ப்பான்னு சொல்லி அது செய்ய போகிறோம். அதுக்கு இதுக்குள்ளே அவிச்சமா 300 கிராம், அவிக்காதமா 300 கிராம் எடுத்து வச்சுக்கிறோம். 2 பேக்கிங் பவுடர் போட போகிறோம். இதுக்குள்ளே 2 பேக்கிங் பவுடர் போடுறேன். 1 வந்து 15 கிராம். ஸோ 2 போட்ட வரையும் 30 கிராம். இப்போ நாங்கள் இதுக்குள்ளே சீனியே போடுவோம். 1 கிலோ மாவுக்கு 200 கிராம் சீனி விரும்பினா கூட போடலாம். நார்மலாக 1 கிலோ மாவுக்கு 200 கிராம் சீனி நீங்கள் விரும்பினா கூடவும் போடலாம். நாங்கள் 600 கிராம் மாவுக்கு 150 கிராம் சீனி போட்டிருக்கோம். வடிவாக மிக்ஸ் பண்ணி விடுவோம். வடிவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். மிக்ஸ் பண்ணி விட்டுருக்குறோம். இனி நாங்கள் தண்ணியும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு தான் குழச்சிக்கிட்டு இருக்கிறோம். குழச்செடுப்போம் பாருங்க. கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியை விட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணி எடுப்போம். கொஞ்சம் எண்ணெயும் விடுவோம். எண்ணெயும் விட்டு குழச்சி ஒரு 15 நிமிஷம் வச்சுட்டு நாங்கள் பொரிப்போம். இதுக்கு 3 தேசி தண்ணி விட்டுருக்கோம். 600 கிராமுக்கு 3 தேசி, 1 கிலோவுக்கு 6 தேசி. வடிவாக எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு 15 நிமிஷத்தால் நாங்கள் இப்படியே வச்சுட்டு நாங்கள் ஒரு 15 நிமிஷத்தால் பொரிச்செடுப்போம். வாய்ப்பான் பொரிக்கிறதுக்கு அடுப்பில் எண்ணெய் சட்டியோட வச்சுக்க. எண்ணெயோடு இருக்குது, அடுப்பு போட்டிருக்கு. பாருங்கள், நல்லா கொதித்து வரட்டும். ஆக்கிட்டு நாங்கள் வாய்ப்பான் பாருங்கள் இப்படியே உருண்டை ஆக்கி போடுவோம். பக்கத்தில் போடாமல் விட்டுருக்கோம். அப்படியே திருப்பி விட்டுருக்கோம். செய்கிறது வந்து சட்டியும் போட்டு பார்க்க எப்படி வரும். ஓகே, கொஞ்சம் தட்டி போடும். இதாக வந்துடும். அப்போ நடுவில் பொங்கி வரும். நாங்கள் இப்படி ஊற்றினா தான் பொங்கி வரும். தட்டி போட சரி, உருண்டி போட்டு பார்த்தினாங்க. இது தட்டி போட்டு இது போட அதுக்கு மேலே எண்ணெய் ஊற்ற பாருங்க. சண்டை போல பொரிஞ்சு மேலுக்கு வரும். பார்த்தீங்களா? அப்படியே மேலுக்கு வந்துட்டு அப்படியே ஊற்றுவோம். திருப்பி பிரட்டி நாங்கள் பொரிக்கணும். இது 3 உருண்டையாக போட்டது. இது அப்படியே அந்த தப்பை போல் தப்பி அதே போல் போட்டது. அது உருண்டையாக வந்துருக்கு. உள்ளுக்கு டக்குன்னு வெந்துடும். அதான் இது 3ஐயும் முதல் இறக்கி எடுப்போம். எண்ணெய் வடிகட்டும் பாருங்க. இதே போல் நாங்கள் எல்லாத்தையும் பொரிச்சு எடுப்போம். தட்டி போட்டிருக்கு. அதுக்கு மேலே எண்ணெயை விடுவோம். அப்போதான் பொங்கி வரும். பொங்கி தானாகவே உறிஞ்சி வரும். பாருங்க, எண்ணெயை ஊற்றிடுறோம். ஓகே, நல்லா இருக்கு. சாப்பிடுவாங்க. உள்ளுக்கு நல்ல சொப்டாகவும் உள்ளுக்கெல்லாம் வெந்துட்டு வெளியில் நல்ல முறமுறண்டும் இருக்கு. இப்போ இதையும் நாங்கள் இனி இறக்கி எடுப்போம். பாருங்க, சின்ன எல்லாம் நல்லா இதாண்டுட்டு இறக்கி எடுப்போம். நல்லா எண்ணெய் வடிகட்டுங்க.
எண்ணெயை வடிச்சிட்டு பாருங்க இந்த வடிக்குள்ளே பேப்பரை போட்டு போட்டுருக்கோம். அது இந்த 3 சின்னனும் போட்டது. ஓகே, இதே போல் நாங்கள் எல்லாத்தையும் பொரிச்செடுப்போம். கொஞ்சம் கொஞ்சம் சின்னனா போட்டிருக்கோம். பார்ப்போம் அது எப்படி வருது. இதே போல் எல்லாத்தையும் நாங்கள் பொரிச்சுட்டே காட்டுறோம். சினமன் பவுடரும் கருவாத்தூளும் சீனியும் நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். இதுக்குள்ளே நாங்கள் இப்போ அந்த உருண்டையோட தோச்சி எடுத்து அப்படியும் சாப்பிட்லாம். அதையும் உங்களுக்கு அப்படிவா பொரிஞ்சு வந்துட்டு சின்ன சின்ன உருண்டை இது இனி இறக்கி எடுப்போம். என்ன வடிகட்டுக்கும் அந்த இதுக்குள்ளே போட்டு வடிவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் இதை எடுப்போம். சின்ன உருண்டையெல்லாம் கொஞ்சத்துக்கு சுக்கனல்னு சொல்லி அதை போடுவோம். நாங்கள் எல்லா பனியரமும் சுட்டு எடுத்துட்டோம். இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, இப்படி செய்திருக்கிறோம். பாருங்க, சின்னன செய்து வச்சுக்கிறோம் எப்படி இருக்குண்டு. இது அதாவது சுக்கு கிணறு போட்டு ரெட்டி வச்சுக்கு அதோட ஒரு க்ரீன் டீயும் ஊற்றி வச்சுக்கிறோம். இது டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். பாருங்க எப்படி இருக்குண்டு, நல்லா முறண்டு நல்லா இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமர்த்துங்கள். மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.